கானுக்காகத்துக்கும் கோரிக்காகத்தும் கல்யாணம் நடந்து 6 மாசம்தான் ஆயிருக்கும். அதுக்குள்ளேயே கோரிக்காக தன்னோட மாமியார் மேல வெறுப்ப கொட்ட ஆரம்பிச்சது. அத்தை, உங்களுக்கு பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, இந்தாங்க இந்த தானியங்களை சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோரி, நேத்து ராத்திரி காலு வீட்டுக்கு வந்தப்ப கொஞ்சம் பழங்கள் எடுத்துக்கிட்டு வந்தான்ல, அதெல்லாம் எங்கம்மா இருக்கு? அத்தை, நேத்து காலேஜ் வீட்டுக்கு வர்றப்ப நீங்க தூங்கிக்கிட்டுல இருந்தீங்க. இல்லம்மா, தூங்கறதுக்காக படுத்தேன், ஆனா தூங்கல. அதனாலதான் அவன் பழம் எடுத்துக்கிட்டு வந்தது எனக்கு தெரியும். அந்த பழத்துல கொஞ்சம் எடுத்துக்கிட்டு வாமா, என்னால இந்த தானியங்களை மென்னு சாப்பிட முடியல. ஓஹோ, இந்த கிழவி நாங்க என்னென்ன பேசுறோன்னு ஒட்டு கேக்குது போல இருக்கு. அத்தை, நீங்க சொன்ன மாதிரி காலேஜ் பழம் வாங்கிட்டு வந்தது உண்மைதான். ஆனா அது உங்களுக்கு இல்ல, எனக்கு. உங்களுக்கு பசிச்சா இந்த தானியங்களை சாப்பிடுங்க, பசிக்கலன்னா விட்டுருங்க, எதையும் சாப்பிட வேண்டாம். ஏன்னா பசிக்காம எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்லிட்டு கோரிக்காக அந்த இடத்த விட்டு நகர்ந்து தன்னோட ரூமுக்கு போயிடுச்சு. இந்த வீட்ல இருந்து இந்த தானியங்களை சாப்பிடறதுக்கு வேற யார் வீட்டுக்காவது போனா கூட நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கும். என்னோட தலையெழுத்து, எனக்கு இப்படி ஒரு மருமக வந்து வாச்சிருக்கா. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. பிறகு ஒரு நாள் கோரிக்காகவும் தன்னோட தோழி சாவிக்காகத்தை பார்க்க அவங்க வீட்டுக்கு போச்சு. என்ன சாவி, நீ மட்டும் வீட்டுல இருக்க, உங்க மாமியார் எங்க? கோரி, என்னோட அத்தை போன வாரம் இறந்து போயிட்டாங்க. அவங்க போனதுல இருந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க என்னை எப்படி தெரியுமா வச்சிருந்தாங்க? என்னோட கணவருக்கும் எனக்கும் ஏதாவது சண்டை வந்ததுன்னா என் பக்கம்தான் பேசுவாங்க. நான் இந்த வீட்டுல வந்த நாளில இருந்து அம்மா இல்லாத குறையே எனக்கு தெரியாம பாத்துக்கிட்டாங்க. நாங்க சந்தோஷமா இருந்தது அந்த கடவுளுக்கு பிடிக்கல போல இருக்கு. அதனாலதான் என்னோட அத்தைய சீக்கிரமா கூப்பிட்டுக்கிட்டாரு. சாவி, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. அதனாலதான் உங்க மாமியார் சீக்கிரமா போய் சேர்ந்துட்டாங்க. எனக்கும் ஒரு அத்தை இருக்காங்க பாரு, அவங்க கூட தினமும் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அவங்க உடம்பையும் அவங்க பேசுற வேகத்தையும் பார்த்தா அவங்க இப்போதைக்கு போய் சேர மாட்டாங்க போல இருக்கு. கோரி, நீ என்ன உங்க அத்தைய பத்தி இப்படி பேசுற? வயசானவங்கள பத்தி இப்படி எல்லாம் பேசுறது ரொம்ப தப்பு. சாவி, எட்ட இருந்துட்டு எப்படி வேணாலும் பேசலாம். அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலி என்னன்னு. ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி செய்யாத இப்படி செய்யாதன்னு என்னை ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க கூட போராடி போராடி நான் ரொம்பவும் களைச்சி போயிட்டேன். கோரி, உன்னோட அத்தை வயசானவங்க. அவங்க ஒரு குழந்தை மாதிரி. இப்ப அவங்களோட செயலும் நடவடிக்கையும் குழந்தை மாதிரி இருக்கும். இந்த சமயத்துலதான் நாம அவங்க கிட்ட அன்பா நடந்துக்கணும். நீ முதல்ல அவங்க கிட்ட அன்பா நடந்துக்க, அதுக்கப்புறம் அவங்க அதே மாதிரி உன் மேல 2 மடங்கு அன்பு வைப்பாங்க. என்னது, என்னோட அத்தை கிட்ட நான் அன்பா நடந்துக்கணுமா? இங்க பாரு சாவி, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. அடிப்பாவி, இவ என்ன இப்படி பேசுறா? இவ பேசுறத பார்த்தா இவங்க மாமியார் மேல இவளுக்கு கொஞ்சம் கூட அன்பே இல்ல போல இருக்கு. பாவம் இவளோட அத்தை, இவகிட்ட மாட்டிக்கிட்டு என்ன பாடுபடுறாங்களோ. கடவுளே, அந்த வயசானவங்கள இந்த கோரி கிட்ட இருந்து எப்படியாவது காப்பாத்துங்க. என்ன சாவி, நான் பேசிக்கிட்டே இருக்க, நீ எதை பத்தியோ இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல கோரி. ஆமா, நீ இப்ப இங்க எதுக்காக வந்த? அந்த விஷயத்த சொல்லு. அதுவா, வீட்டுல என்னோட அத்தை முகத்தை பார்த்து பார்த்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சு போயிடுச்சு. அதனாலதான் உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலான்னு வந்தேன். இந்த சமயத்துல வேலைக்கு போயிருந்த காலுக்காகவும் தன்னோட வீட்டுக்கு திரும்பி வந்தது. அம்மா, நீங்க வீட்டுல தனியாவா இருக்கீங்க? கோரி எங்க போயிருக்கா? தெரியலடா காலு. கோரி எங்கேயாவது வெளியில போனா என்கிட்ட ஏன் சொல்லிட்டு போறா? அவ இஷ்டத்துக்கு போறா, அவ இஷ்டத்துக்கு வாரா. வீட்டுல பெரியவங்க ஒருத்தங்க இருக்காங்கங்கிற நினைப்பே அவளுக்கு கிடையாது. தப்பி தவறி எங்கம்மா போறேன்னு நான் கேட்டுட்டேன்னு வச்சுக்க, அத பெரிய பிரச்சனையாக்கிடுவா. அதுக்காகவே அவ எது செஞ்சாலும் நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருந்துடுவேன். ஆனா ஒண்ணுடா காலு, நீ உன் மனைவிக்கு ரொம்ப இடம் கொடுக்குற. அவளை இப்பவே சரி பண்ணலன்னா பின்னாடி நீதான் ரொம்ப கஷ்டப்படுவ. அம்மா, என்னம்மா நீங்க சாதாரண சின்ன விஷயத்துக்கு கோரி என்னவோ பெரிய தப்பு பண்ணுன மாதிரி பேசுறீங்க. அவளோட தோழி யாரையாவது பார்த்துட்டு வரலாம்னு போயிருப்பா. இதுக்கு போய் அவளுக்கு நான் ரொம்ப இடம் கொடுக்குறேன்னு பேசுறீங்க. அம்மா, கோரி ரொம்ப நல்லவ, அவளை பத்தி தப்பா பேசாதீங்க. ஏண்டா காலு, நீ பேசுறத பார்த்தா கோரி என்னவோ நல்லவ மாதிரியும் நான் கெட்டவ மாதிரியும் இருக்கு.
அம்மா போதும் நிறுத்துங்கம்மா. நான் வேலை செஞ்சு களைச்சி போய் இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கேன். என்ன நிம்மதியா சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க விடுங்க. டேய் காலு, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்ன மன்னிச்சிடு. உனக்கு ரொம்ப பசிக்குதா? பசிச்சா இதோ இந்த தானியங்கள் இருக்கு பாரு, இதை எடுத்து சாப்பிடு. அது நான் சாப்பிட்றதுக்காக கோரி எனக்கு கொடுத்தது. இதை என்னால சாப்பிட முடியல. வர வர காஞ்ச தானியங்களை சாப்பிட்டா எனக்கு வாயெல்லாம் வலிக்குது. ஏன் காஞ்சி போன தானியங்களை நீங்க சாப்பிடணும்? நான் நேத்து ராத்திரி உங்களுக்காக தானே நிறைய பழங்களை வாங்கிக்கிட்டு வந்தேன். கோரி அதை உங்களுக்கு எடுத்து கொடுக்க மறந்துட்டா போல இருக்கு. டேய் காலு, கோரி அதை எனக்கு கொடுக்க மறக்கலடா. அதை எனக்கு கொடுக்க வேண்டான்னு நினைக்கிறா. காலுக்காகத்தோட அம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கோரி இதையெல்லாம் கேட்டுக்கிட்டே வீட்டுக்குள்ள வந்துருச்சு. அத்தை, என்னை பத்தி ரொம்பவும் சூப்பரா போட்டு கொடுக்குறீங்க. நான் வீட்ல இல்லாதப்ப நான் இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்னு என் வீட்டுக்காரர்கிட்ட என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றீங்களா? நான் உங்களை என்னோட அம்மா மாதிரி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. காலுஜி, அவங்க தான் இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறாங்கன்னா அவங்க சொல்றதையெல்லாம் நீங்க சந்தோஷமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க 2 பேரும் நான் வீட்ல இல்லாதப்ப என்னை பத்தி இப்படியெல்லாம் பேசுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. கோரி, நீ பேசுறது ரொம்ப தப்பு. நான் உன்னை பத்தி எதுவும் தப்பாவே நினைக்கல. நீ என்னோட மனைவி. உன் மேல நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன் தெரியுமா? நீங்களாவது என் மேல அன்பு வச்சிருக்கிறதாவது கோரி அப்படிப்பட்டவ கிடையாதுமான்னு சொல்லாம அவங்க சொல்றது எல்லாத்தையும் உன்னிப்பா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுல இருந்தே தெரியுது நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு. இப்படி சொன்ன கோரிக்காகவும் உடனே கோவமா வீட்டை விட்டு வெளியில பறந்து போயிடுச்சு. அம்மா அம்மா, என்ன ஆச்சு பாத்தீங்களா? நாம பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுட்டு அவ கோவப்பட்டு வெளியில போயிட்டா. பாவம் அவளோட மனசு எப்படியெல்லாம் கஷ்டப்படுதோ. நான் இப்பவே போய் அவளை சமாதானம் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு காலுக்காகவும் வீட்டை விட்டு வெளியே பறந்து போச்சு. இங்க அம்மா தினம் தினம் மனசு கஷ்டத்தோட உக்காந்துருக்கா. என் பையனுக்கு அது தெரியல. தான் பொண்டாட்டியோட மனசு கஷ்டம் மட்டும்தான் அவனுக்கு பெருசா தெரியுது. தான் மனைவி கோரியை தேடிட்டு வீட்டை விட்டு வெளியே பறந்து வந்த காலுக்காகவும் ஒரு மரத்துல கோரிக்காக உட்காந்துருக்கத பார்த்துட்டு அதுகிட்ட போச்சு. கோரி, என்ன கோரி இப்படி பண்ணிட்ட? நீ எதுக்காக கோபமா வீட்டை விட்டு வெளியில வந்த? இங்க பாரு கோரி, யாரு உன்னை பத்தி எது சொன்னாலும் நான் எப்பவும் உன் பக்கம்தான் இருப்பேன். உன் முகம் இப்படி கோபமா இருக்கிறத பார்க்க எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீ அழகா இருப்ப. காலுஜி, நீங்க இப்படி ஐஸ் வைக்கிற மாதிரி பேசினா இந்த கோரி ஒன்னும் ஏமாற மாட்டா. என்ன கொஞ்ச நேரம் தனியா விடுங்க. நீங்க உங்க அம்மா கிட்ட போங்க. 2 பேரும் நல்லா வசதியா உட்காந்துக்கிட்டு இன்னும் என்னென்ன என்னை பத்தி பேசணுமோ எல்லாத்தையும் பேசுங்க. கோரி, நாங்க உன்னை பத்தி எதுவுமே தப்பா பேசல. ஏன் ஒரு சாதாரண விஷயத்தை இவ்வளவு பெரிய விஷயமாக்குற? என்னை பத்தி தப்பு தப்பா பேசுறதும் இல்லாம சாதாரண விஷயத்த நான் தான் பெரிய விஷயமாக்குறேன்னு ஏன் மேல குறை சொல்றீங்களா? கோரி, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு. நான் எங்கள் அம்மா கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அம்மா, கோரி நம்ம குடும்பத்துக்காக ரொம்பவும் கஷ்டப்படுறா. அவளை நாம் எதுவும் குறை சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ என்னடான்னா என் மேலேயோ கோவப்படுற. சரி கோரி, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னு நீ நினச்சின்னா என்ன மன்னிச்சிக்க. இதுக்கப்புறம் உன்னை பற்றி நான் அம்மா கிட்ட எதுவும் பேச மாட்டேன். அம்மா உன்னை பற்றி சொன்னால் கேட்கவும் மாட்டேன். சரி சரி, கிளம்பு. நாம் ஏதாவது ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம். ஹோட்டலுங்கிற பேரை கேட்டதுமே கோரிக்காகத்துக்கு நாக்குல நீர் ஊற ஆரம்பிச்சிருச்சு. சரி காலுஜி, நீங்க இவ்வளவு கம்பல் பண்ணி கூப்பிடுறதால நான் வரேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நாம 2 பேர் மட்டும்தான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும். உங்க அம்மாவை அழைச்சிக்கிட்டு வரக்கூடாது. கோரி, ஆனா ஆவனாலாம் எதுவும் கிடையாது. கிளம்புங்க, நாம ரெஸ்டாரண்ட்டுக்கு போவோம். சரி, நீ சொன்னபடியே செய்வோம். நாம் 2 பேர் மட்டுமே ஹோட்டலுக்கு போவோம். ஆனால் கொஞ்ச நேரம் இங்கேயே இரு. நான் போய் அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். காலுஜி, உங்க அம்மா கிட்ட இப்ப போய் சொல்லணும்னு ஒன்னும் அவசியம் இல்ல. ஹோட்டல்ல சாப்பிட்டு வீட்டுக்கு தானே போக போறோம், அப்ப சொல்லிக்கலாம். இப்படி சொன்ன கோரிக்காகவும் பிறகு காலுக்காக அழைச்சுக்கிட்டு ஹோட்டலை நோக்கி பறந்து போச்சு. காலுக்காகவும் கோரிக்காகவும் இன்னும் வீட்டுக்கு வரல. அதை நினைச்சு காலுக்காகத்தோட அம்மா ரொம்பவும் பயந்து போயிருந்தாங்க. காலையில இருந்து நான் எதுவும் சாப்பிடாம இருக்கேன். காலு வருவான், உள்ள இருக்கிற பழங்களை எடுத்து கொடுப்பான்னு நினைச்சேன். ஆனா என் பையன் காலுவுக்கு நான் படுற கஷ்டத்தை விட அவ மனைவி படுற கஷ்டம்தான் பெருசா தெரியுது. இவங்க 2 பேரும் எங்க போனாங்கன்னு தெரியல, என்ன ஆனாங்கன்னு தெரியல.
காலையில இருந்து பட்னி கிடந்ததால எனக்கு இப்ப மயக்கமே வரும் போல இருக்கு. வேற வழி இல்ல, இந்த தானியங்களை கொஞ்சமா சாப்பிட்டு பாப்போம். நண்பர்களே, இந்த கதையோட 2வது பாகம் நாளைக்கு இதே நேரத்துல வெளிவரும். மறக்காம பாருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. சோனா குருவியோட பொண்ணு பியூட்டிக்கு இப்ப ரொம்ப சின்ன வயசு இருந்தாலும் அம்மாவோட மேக்கப் பாக்ஸ் எடுத்து மேக்கப் பண்றதுல அவளுக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்தது. ஒரு நாள் காலையில கண் விழிச்ச பியூட்டி கிட்ட சோனா குருவி இப்படி சொல்லுச்சு, பியூட்டி, நாம பாட்டி வீட்டுக்கு போகணும், சீக்கிரமா கிளம்பு. இல்லம்மா, நான் வரல. எனக்கு நிறைய ஹோம்ஒர்க் கொடுத்திருக்காங்க. நான் அதை செய்யலன்னா அப்புறம் டீச்சர் கிட்ட அடி வாங்கணும். சரி பியூட்டி, நீ உன்னோட ஹோம்ஒர்க் செஞ்சுக்கிட்டு வீட்லயே இரு. அம்மா பாட்டி வீட்டுக்கு போயிட்டு சாயங்காலத்துக்குள்ள திரும்பி வந்துடுறேன். இப்படி சொல்லிட்டு சோனா குருவி தன்னோட அம்மா வீட்டுக்கு பறந்து போச்சு. அம்மா போன உடனே பியூட்டி அம்மாவோட மேக்கப் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு மேக்கப் பண்ண ஆரம்பிச்சா. ஆஹா, நான் எவ்வளவு அழகா இருக்கேன். என்னை பார்த்தா எல்லாரும் ராஜகுமாரின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நான் அழகா இருக்கேன். இப்பவே போய் பிளாக்கி கிட்ட இதை காமிச்சிட்டு வருவோம். இப்படி சொன்ன பியூட்டி பிறகு கோரிக்காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. பியூட்டி, நீ ரொம்ப அழகா இருக்க. உன்னை பார்க்க ஹீரோயின் மாதிரி இருக்கு. இதெல்லாம் உனக்கு யார் செஞ்சு விட்டது? உங்க அம்மாவா? இல்ல இல்ல, எங்க அம்மா வீட்லயே இல்ல. இதெல்லாம் நானா செஞ்சுக்கிட்டது. பியூட்டி, நீ ரொம்ப அழகா மேக்கப் போடுற. எனக்கும் உன்ன மாதிரியே மேக்கப் போட்டு விடு. என்னை பார்க்குற எல்லாரும் என்னை பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லணும். கண்டிப்பா போட்டு விடுறேன். பிளாக்கி, சீக்கிரமா உன் அம்மாவோட மேக்கப் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு வா. உன்னை ராஜகுமாரி மாதிரி ஆக்கிடுறேன். பியூட்டி இப்படி சொன்னதும் பிளாக்கி தன்னோட அம்மாவோட மேக்கப் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு அங்க வந்தது. பிறகு பியூட்டியும் பிளாக்கிக்கு மேக்கப் பண்ண ஆரம்பிச்சது. பிறகு ஒரு வழியா பியூட்டி பிளாக்கிக்கு மேக்கப் பண்ணி முடிச்சது. பியூட்டி, நீ உன்ன மாதிரியே என்னையும் அழகா மாத்திட்ட. நாம 2 பேரும் இப்ப ரொம்ப அழகா இருக்கோம். வா, நாம நதிக்கரை பக்கம் போய் எல்லாருக்கும் நம்மளோட அழகை காட்டிட்டு வருவோம். இப்படி பேசிக்கிட்ட பிளாக்கியும் பியூட்டியும் பிறகு நதிக்கரையை நோக்கி பறந்து போனாங்க. இவங்கள பார்த்த பறவைகள் எல்லாம் கொஞ்ச நேரம் உத்து பார்த்துட்டு பிறகு சிரிக்க ஆரம்பிச்சாங்க. குழந்தைகளா, உங்க ஸ்கூல்ல ஏதாவது மாறுவேட போட்டி நடக்குதா? இல்ல புறா அங்கிள், நாங்க சாதாரணமா தான் மேக்கப் போட்டுக்கிட்டோம். அங்கிள், நாங்க எப்படி இருக்கோம்? அழகா இருக்கோமா? ரொம்ப அழகா இருக்கீங்க. அதனால வெளியில ரொம்ப நேரம் சுத்தாதீங்க. சீக்கிரமா வீட்டுக்கு போங்க. இல்லாட்டி உங்க அழக பார்த்து எல்லாரும் கண்ணு வச்சிடுவாங்க. புறா இப்படி சொல்ல பியூட்டியும் பிளாக்கியும் ரொம்ப சந்தோஷமா அங்கிருந்து பறந்து போனாங்க. இப்படி போனவங்க ஒரு அருவிக்கரையில உட்கார்ந்தாங்க. பிளாக்கி, என்னோட அம்மா சாயங்காலம் தான் வீட்டுக்கு வருவாங்க. உன்னோட அம்மா எங்க போயிருக்காங்க? நீ சீக்கிரமா வீட்டுக்கு போ. இந்த மேக்கப்போட உங்க அம்மா நம்ம 2 பேரையும் பார்த்தா கண்டிப்பா சத்தம் போடுவாங்க. நீ சொல்றதும் உண்மைதான் பியூட்டி. ரீட் ஆண்டி கூட எங்க அம்மா எங்கேயோ வெளியில போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் வீட்டுக்கு போறேன். பியூட்டி, எங்க அம்மா இந்த மேக்கப்பை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் போய் முகத்தை கழுவி ஆகணும். இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கோரிக்காக அங்க வந்துருச்சு. இப்படி வந்த கோரிக்காக இவங்க 2 பேர் முகத்தையும் பார்த்துட்டு ரொம்ப கோபம் ஆயிடுச்சு. பிளாக்கி, உன்னை எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கேன். உன்னை யார் இங்க வர சொன்னது? ஆமா, உன் முகத்தை பார்க்க பிசாசு மாதிரி இருக்கு. நீயா இப்படி செஞ்சுக்கிட்டியா இல்ல யாராவது செஞ்சு விட்டாங்களா? அம்மா அம்மா, நான் செய்யலம்மா. எல்லாம் பியூட்டி தான் செஞ்சுச்சு. நான் வேண்டான்னு தான் சொன்னேன். வலுக்கட்டாயமா செஞ்சு விட்டுச்சு. நினைச்சேன் எல்லாம் இந்த பியூட்டி வேலையா தான் இருக்கும்னு நான் அப்பவே நினைச்சேன். இங்க பாரு பியூட்டி, நீ தான் மேக்கப் போட்டுக்கிட்டு ஊர் சுத்துறன்னா என் பொண்ணுக்கும் மேக்கப் போட இப்பவே கத்து கொடுக்குறியா? கோரி ஆண்டி, பிளாக்கிக்கு மேக்கப் நானா போடல. அவ தான் போட்டு விட சொன்னா. அவ சொன்னதாலதான் நான் அவளுக்கு மேக்கப் போட்டு விட்டேன். ஏதாவது திட்டுறதா இருந்தா உங்க பொண்ணை திட்டுங்க. பியூட்டி இப்படி சொன்ன உடனே கோரிக்காகத்துக்கு ரொம்ப கோபம் வந்து பியூட்டியோட கன்னத்துல ஒரு அறை விட்டுடுச்சு. இங்க பாரு பியூட்டி, நீ எதுவுமே பேசக்கூடாது. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். பிளாக்கி பொய் சொல்ல மாட்டா. ஆனா இதுக்கப்புறம் உன் கூட சேர விட்டேன்னா உன்ன மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு ஊர் சுத்த ஆரம்பிச்சிடுவா. இன்னொரு தடவை என் பொண்ணு கூட உன்னை பார்த்தேன், அந்த இடத்துலயே உன்னோட ரெக்கையெல்லாம் பிச்சு போட்டுருவேன். ஜாக்கிரதை. இப்படி சொன்ன கோரி பிறகு தான் பொண்ணு பிளாக்கியை அழைச்சிக்கிட்டு அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு. பியூட்டியும் அழுதுகிட்டே தன்னோட வீட்டுக்கு பறந்து போயிடுச்சு. அன்னைக்கு சாயங்காலம் சோனா குருவி தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு.
பியூட்டி, ஏன் உன் முகம் ஒரு மாதிரியா இருக்கு? கன்னத்துல யாரோ அடிச்ச மாதிரி லேசா வீங்கி இருக்கு. என்ன நடந்துச்சு? உண்மையா சொல்லு. அம்மா, நான் சொல்றதை கேட்டுட்டு நீங்களே என்ன அடிக்க கூடாது. இதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டாதான் நான் என்ன நடந்ததுன்னு சொல்லுவேன். பியூட்டி, உன் மேல தப்பு இருந்தா கூட நான் அடிக்க மாட்டேன். உண்மையா சொல்லு, என்ன நடந்துச்சு? பிறகு பியூட்டி நடந்தது எல்லாத்தையும் தன்னோட அம்மா சோனா குருவி கிட்ட சொல்லுச்சு. சின்ன குழந்தைகளுக்குள்ள நடந்த சாதாரண விஷயத்த இந்த கோரியக்கா இவ்வளவு பெருசுப்படுத்தி என் பொண்ணையும் அடிச்சிருக்காங்க. இத கேட்காம விடக்கூடாது. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு பியூட்டியை அழைச்சிக்கிட்டு கோரிக்காக வீட்டுக்கு போச்சு. கோரியக்கா, பியூட்டி, பிளாக்கி 2 பேருமே சின்ன குழந்தைங்க. அவங்களுக்கு இந்த அளவு விவரம் பத்தாது. பிளாக்கி சொன்னதால பியூட்டியும் அவளுக்கு கொஞ்சமா மேக்கப் போட்டு விட்டுருக்கா. இதையெல்லாம் குழந்தைங்களுக்குள்ள நடக்கிற சாதாரண விஷயம். இந்த விஷயத்துக்காக நீங்க பியூட்டியை அறையணுங்கிற அவசியமே கிடையாது. அவ செஞ்சது தப்புன்னு உங்க மனசுக்கு பட்டா கூட அவளை திட்டி அனுப்பியிருக்கலாம். கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அடிச்சிருக்கீங்க. சோனா, நிறுத்து நிறுத்து. இந்த கோரி வாயை திறக்கலன்னா நீ பேசிக்கிட்டே போவியா? இங்க பாரு சோனா, நீ உன் பொண்ணுக்கு மேக்கப் போட்டு விடு, இல்ல உன் பொண்ணு உனக்கு மேக்கப் போட்டு விடட்டும். அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா என் பொண்ணுக்கு மேக்கப் போட்டு விட என் வீட்டு பக்கம் வந்துடாதீங்க. உன் பொண்ணு மாதிரியே என் பொண்ணையும் மேக்கப் பைத்தியம் ஆக்கலான்னு பாக்குறியா? இன்னொரு தடவை உன் பொண்ணு என் பொண்ணுகிட்ட பேசுறத பார்த்தாலே நான் எரிமலையா வெடிச்சிடுவேன். சரி கோரியக்கா, என் பொண்ணு பிளாக்கி கிட்ட பேசாம நான் பாத்துக்கிறேன். நீங்களும் இந்த விஷயத்த உங்க பொண்ணுக்கு தெளிவா எடுத்து சொல்லுங்க. இங்க பாரு சோனா, எனக்கெல்லாம் யாரும் சொல்லித்தர தேவையில்லை. பியூட்டி கிட்ட பேசாதன்னு நான் பிளாக்கி கிட்ட எப்பவோ சொல்லிட்டேன். என் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நீ உன் பொண்ணை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க. பிறகு எதுவும் பேசாம சோனா குருவி தான் பொண்ணு பியூட்டி அழைச்சிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துருச்சு. இப்படியே சில வருஷங்கள் ஓடுச்சு. பியூட்டி இப்ப பெரிய பொண்ணா வளர்ந்துருச்சு. ராணி, இந்தா ஸ்வீட் எடுத்துக்க. என் பொண்ணுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. பிளாக்கிக்கு கல்யாணம் நிச்சயமானதை நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோரியக்கா. என்ன சோனா, உன் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிட்டு இருக்கியா? இல்ல, என் பொண்ணு இப்ப பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கா. அதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கணும். அது சரி, கல்யாணம் பண்றதுக்கு காசு செலவு பண்ணணும். சோனா குருவிக்கு தாங்கிட்ட இருக்கிற காசை செலவு பண்ணணும்னு எண்ணமே இல்ல. சோனா குருவியோட பொண்ணு பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சு முடிச்சு அதுல சம்பாதிச்சு அதுக்கப்புறம் அவ கல்யாணத்தை அவளே பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லிட்டு கோரிக்காக பறந்து போயிடுச்சு. வீட்டுக்கு வந்த சோனா குருவியோட மனசு ரொம்பவும் சோகமா இருந்தது. பியூட்டி, நீ படிச்சதெல்லாம் போதும். உனக்கு நான் உடனே கல்யாணம் பண்ணி ஆகணும். இதுக்கப்புறம் மத்தவங்க பேசுற பேச்சை என்னால கேட்க முடியாது. அம்மா, பேசுறவங்க பேசிட்டு போகட்டும். இவ்வளவு நாள் பொறுத்த நீங்க இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க. நான் படிச்சு முடிச்சு சொந்தமா ஒரு பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிப்பேன். இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. தன்னோட பியூட்டிஷியன் கோர்ஸை படிச்சு முடிச்ச பியூட்டி தான் வீட்டு வாசல்லையே ஒரு பியூட்டி பார்லர் ஓபன் பண்ணிடுச்சு. மத்த இடங்களை விட பியூட்டி ரொம்பவும் குறைச்சலான பணம் தான் வாங்குச்சு. அதே சமயம் ரொம்பவும் அழகா மேக்கப் பண்ணுச்சு. இதனால பியூட்டியோட கடைக்கு நிறைய பறவைகள் வந்தாங்க. அம்மா, இன்னைக்கு எனக்கு கல்யாணம். ஞாபகம் இருக்கா இல்லையா? மேக்கப் போடுறதுக்கு இன்னும் ஆள் வரல. பிளாக்கி, இப்பதான் அவங்க கிட்ட இருந்து போன் வந்தது. நேத்து ராத்திரி ஒரு சின்ன விபத்து நடந்துருச்சான். அதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அம்மா, மேக்கப் போடாம நான் எப்படி மணமேடையில வந்து உட்கார முடியும்? பிளாக்கி, கவலைப்படாத. அம்மாவே உனக்கு இப்ப மேக்கப் போட்டு விடுறேன். கோரி, நீ மேக்கப் போட்டு விட்டீன்னா கல்யாணம் நடக்காது. மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க பொண்ணை பார்த்துட்டு கண்டிப்பா ஓடிடுவாங்க. காலுஜி, இப்ப என்னதான் பண்ண சொல்றீங்க? பேசாம பிளாக்கிய பியூட்டி கிட்ட அழைச்சிக்கிட்டு போய் சீக்கிரமா மேக்கப் போட்டு அழைச்சிக்கிட்டு வா. காலுஜி, அது என்னால முடியாது. அந்த சோனா குருவி வீட்டுக்கு நான் போக மாட்டேன். ஓகே, அப்படின்னா உன் பொண்ணு இப்படியே நின்னுகிட்டு இருக்கட்டும். மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்க வந்து அவங்களே மேக்கப் போட்டு தாலி கட்டி அழைச்சிக்கிட்டு போயிடுவாங்க. அம்மா, அப்பா சொன்னதுதான் சரி. பேசாம வா, பியூட்டி கடைக்கு போவோம். பிறகு வேற வழி இல்லாத கோரிக்காகவும் தான் பொண்ணை அழைச்சிக்கிட்டு பியூட்டியோட கடைக்கு போச்சு. பியூட்டி, என்னோட பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம். கொஞ்சம் சீக்கிரமா இவளுக்கு மேக்கப் போட்டு விடு. ஆண்டி, உங்களுக்கு முன்னால 2 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு முடிச்சிட்டு தான் பிளாக்கிக்கு மேக்கப் போட முடியும். அம்மா அம்மா, என்னம்மா பேசாம நிக்கிறீங்க? நீங்க சோனா ஆண்டி கிட்ட போய் சாரி சொல்லி அவங்கள அழைச்சிக்கிட்டு வாங்க. பிறகு கோரிக்காக சோனா குருவி வீட்டுக்கு போச்சு.
அங்க போன கோரி நடந்தது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு தன்னோட நிலைமைய சோனா குருவிக்கு எடுத்து சொல்லுச்சு. பிறகு சோனா குருவி கோரிக்காகத்து கூட பியூட்டி பார்லருக்கு வந்தது. இப்படி வந்த சோனா குருவி அங்க மேக்கப் போட வந்த பறவைகள் கிட்ட இப்படி பேசுச்சு. இங்க பாருங்கம்மா, இந்த பொண்ணுக்கு இன்னும் 1 மணி நேரத்துல கல்யாணம் நடக்க இருக்கு. அதனால தயவு செய்து இவங்களுக்கு முதல்ல மேக்கப் போட நீங்க அனுமதிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்ல ஆண்டி, அவங்களே முதல்ல போட்டுக்கிட்டோம், நாங்க வெயிட் பண்றோம். பிறகு பிளாக்கிக்கு பியூட்டி ரொம்பவும் அழகா மேக்கப் பண்ணி விட்டது. சோனா, நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நீயும் பியூட்டியும் இந்த கல்யாணத்துக்கு வரணும். பிறகு கோரிக்காகத்தை மன்னிச்ச சோனா குருவியும் பியூட்டியும் பிளாக்கியோட கல்யாணத்துக்கு போனாங்க. பிறகு ரொம்பவும் நல்ல முறையில் பிளாக்கி கல்யாணம் நடந்து முடிஞ்சது.